அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு தேவ குருவோடு இணையும் சூரியனால் ஒளிமயமான எதிர்காலத்தை பெறப்போகும் தனுசு ராசி. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பாக சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஒருவருக்கு பணவரவு, பதவி உயர்வு தரக்கூடிய ஒரு வழிபாடா இந்த சூரிய வழிபாடு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில சூரிய பகவானே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார். ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். குறிப்பாக 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமையாக இந்த ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்திருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனின் அருள், எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும், சூரியனை வணங்குவதற்கான விரத முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய பகவானை விரதமிருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றிக்கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின் தான் சாப்பிட வேண்டும். இந்த சூரிய வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது, சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. முகத்தில் வசீகர
உண்டாகும், முகத்தில் வசீகரம் உண்டாகும், சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய யோகத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 8ல் இருந்த பஞ்சமாதிபதி செவ்வாய் அந்த ராசியை விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3ல் ராகு சனி இணைவு உங்களுடைய எண்ணங்களை வளமாக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி வெற்றிகரமாக முடிக்க வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 5ல் சுக்கிரன் இருப்பதால கலைஞர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. பொருளாதார முன்னேற்றம் உண்டுங்க. பண பிரச்சனை ஏதாவது ஒரு வகை தீர்ந்து விடுங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. ராசிநாதன் 7ல் இருந்து ராசியை பார்ப்பது அற்புதமான ஒரு அமைப்புங்க. அங்கே அவர் தனித்து இல்லாத இருப்பதும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். 10க்குரிய புதன் ஆட்சி பெற்று 7ல் இருக்கிறார். தொழில், வணிகம் இவற்றில் மனைவியின் அல்லது கணவருடைய உதவி துணையாக இருக்குங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு அந்த முயற்சிகளை ஏற்பட்டு வந்த குழப்பங்கள், தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிறிய முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்கள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் தேவைங்க. 7ல் சூரியன் இருப்பதால் தேவையில்லாத பிரயாணங்கள், அலைச்சல்களால் மனதில் சோர்வு ஏற்படுங்க. இந்த காலகட்டங்களில் உஷ்ண வியாதிகள், சரும நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் மாணவ மாணவிகளுக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஆதிபரா சக்தியை வணங்க ஆற்றல் வளரும். வெள்ளிக்கிழமை அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.